கடை ஒன்று தான், 5 கடை சந்து கடை. இந்த 5 கடை சந்து கடையும் சாதாரணமாக விற்கிறாங்க. சாதாரண கேட்க சட்டம் கேட்காங்க. நான் எல்லா இந்த லைன்லமா லேடிஸ் ஸ்கூல் பிள்ளைங்க ஃபுல்லாக போகுதுங்க. வர்றதில் இவங்க பிடிச்சிட்டு கலடா பண்ணுறது, கையை பிடிச்சிருக்கிறது, ராவடி பண்ணுறது, ரொம்ப அசிங்கமான வல்கர் வேர்ட்ஸ், ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. நாங்களும் கருத்து பார்த்தோம். இங்கே ஒரு 4 கடை இருக்காங்க. அது ஒன்று, நாங்கள் ஒன்று 2, இங்கே ஒன்று, அங்கே 4 கடை. 3 கடை. அதாவது நைட்டு வந்து விடிய 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 விற்கிறாங்க, விடிய விடிய விற்கிறாங்க. கேட்கறதுக்கு ஆளு நாங்கள் வந்து 30 வருஷம் ஆகுது. நாங்கள் வந்து 2-3 வருஷம் நிம்மதியாக இருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்ததுலேருந்து நாங்கள் உட்காந்து கேட் போட்டு அதுலேயும் வந்து உட்காந்து வாமிட் பண்ணுறாங்க. அது இல்லாத பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் போகிறவங்க, எங்கள் மருமக இருக்கா, எங்கள் பேரம் பேத்தி எல்லாரும் இருக்காங்க. அந்த பிள்ளைங்க இருக்காங்க, காலேஜ் போகிறாங்க. யாரும் இந்த பக்கம் வரவே பயப்படுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க அத்தனை பேர் இதில் போவாங்க. நாங்கள் வந்த புதுசில் இந்த கடை வந்ததுக்கப்புறம் யாருமே வரதில்லை. இப்ப கடை போட்ட பேர் மறுபடியும் வழக்கம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. நாத்தம் வேற, அது வேற. ஊரின் பூரா அங்கதான் வந்து விடுறாங்க. அங்க பிடிச்சி இருக்கிறதுனால எல்லாரும் வந்து அங்கதான் விடுறாங்க. அவ்வளவு சிரமமா இருக்கு. தயவு பண்ணி கால் வேணும் கூட விட்டுறோம். நீங்க கடையே வேணாம், எந்த இதுக்கு மட்டும் வேணாம்ப்பா, எங்கேயும் வச்சுக்கணும். அதெல்லாம் முடிச்சிருந்தாங்க. பெரிய கடை போக்குவரத்து வந்து போகிறதுக்கு, இப்போ பசங்களெல்லாம் பர்ச்சேஸ் கூட்டு வரதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். முன்னெல்லாம் வரவே முடியாது, ஃபுல்லாக வண்டி பசங்களை கூட்டு போக முடியாது, வர முடியாது. ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. உங்களால் ஒரு விமோச்சனம் கிடைக்கிறோம். உங்களை நான் நம்பி இருக்கிறேங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்து நம்புறேங்க.